நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். யார் சொல்ற? பவுல் சொல்றார். இன்னைக்கு இந்த ஜெப கூட்டத்துக்கு நீங்க தெரிஞ்சுக்கிறோம், நான் வணங்குற ஆண்டவர் அவரால் என்ன செய்ய முடியும்? வேதத்தை நம்ம வாசிக்கணும், வேத வசனம் தானிக்கணும். இங்க எபேசியருக்கு எழுதும் போது அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிக அதிகமாக. இந்த ஜெப கூட்டத்தை தேவன் எதற்காக வைத்தார் நீங்க நினைக்கிறமா? நீங்க நினைக்கிறத விட மிக அதிகமாக. ஒருவேளை ஆசீர்வாதமா இருக்கலாம், ஒருவேளை சமாதானமா இருக்கலாம், இல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமா இருக்கலாம். ஏன்னா ஜெபம் குறைவை தராது, ஜெபம் அதிகமான. குறைவான ஜெபம் குறைவான ஆசீர்வாதம், அதிகமான ஜெபம் அதிகமான ஆசீர்வாதம். ஆனாதான் எப்பவுமே ஜெபித்துக் கொண்டு இதுதான் சொல்றாரு, நீங்கள் வேண்டுவதற்கும் நேர்வதற்கும் மிக மிக அதிகமாக. ஆண்டவர் இந்த வீட்டு இந்த 17 வீட்டு ஜெப கொடுத்த மூலமா இந்த குடும்பத்தை பார்த்து சொல்றாரு, நீங்க என்ன வேண்டி இருக்கிறீங்க, நீங்க என்ன ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. ஒருவேளை இங்க உட்கார்ந்து கொண்டு நீங்க இந்த ஜெப கூட்டு வரும்போது போவோம், இந்த ஜெப கூட்டு போனா எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும், எனக்கு ஒரு அதிசயம் நடக்கும்.